வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய், நான் உங்கள் பூஜா. இன்னைக்கு போகிறேன்னா ரொம்ப கஷ்டமான டிஷ், தேங்காய் சட்னி. சமைக்கலாமா? எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப கஷ்டமாக சமைக்க போகிறோம். ஈஸியாக அது கஷ்டமானு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஜார் தேவை. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோகனட், ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துட்டு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணது எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. துருவுனா ஈஸியாக இருக்கும். ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு பொட்டுக்கல்லை வந்துட்டு ஒரு பவுல் போட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் பவுல் வந்துட்டு பொட்டுக்கல்லை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா தான். நீங்கள் நிறையா காரம் சாப்பிடுவீங்கன்னா நிறையா பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால 2 பச்சை மிளகா. அப்புறம் வந்துட்டு ஒரு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டதெல்லாம் வந்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அரையாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா சுத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அரைஞ்சிருக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரி ஒயிட் சாப்பிடும், நல்லா அன்னபூர்ணா A2Bல கிடைக்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம சட்னிக்கு வந்துட்டு தாளித்து ஊற்றணும். அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு ஒரு கிணை வச்சுக்கோங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம மறுபடியும் தாளிச்சுக்கோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அதில் வந்துட்டு கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கடலப்பருப்புலாம் பிடிக்கும்னா இது வெடிக்கணும் ஃபஸ்ட்டு. நல்லா வந்துட்டு கடுகு வந்துட்டு வெடித்ததுக்கப்புறமா கடுகு பொரியறதுக்குள்ள நான் உங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்ன ஜோக்னா, நான் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு தேங்காய் சட்னி செய்ய சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சட்னி அரைச்சிட்டு எண்ணெய் இந்த மாதிரி காய வச்சுட்டு சட்னி எடுத்து உள்ளே கொட்டிட்டேன். எங்கள் அம்மா வந்து என்னை அடின்னு அடித்தாங்க. ஏன்னா அது அப்படி கொட்டினா கெட்டு போயிடும். அதனால் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. நல்லா இருக்குதா? ஒரு ஹிந்திக்காரன்டா, எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா இவனுங்க. பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை போட போறோம். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், டிஷ் ஃபினிஷ். ஈஸியான ஒரு சிம்பிளான டிஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எரியுதடி மாலா, போடு.